வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடல கொஞ்சம் அலச போறோம். இது குரு சிவயோகி அவரோட தமிழும் ஞானமும் அப்படிங்கிற ஒரு பேச்சு. ஆமா. இது நெறைய சிந்தனைகளை தூண்டுற ஒரு பேச்சு. நிச்சயமா. தமிழ் மொழிக்கும் அதுக்குள்ள இருக்கிற ஞானத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆனா ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த மொழிய பேசுற எல்லாரும் ஏன் அந்த ஞானத்த அடையறதில்ல? ம். அது ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த உரையாடல்ல இருந்து கிடைக்கிற சில முக்கிய கருத்துக்களை அலசி உங்களுக்கான ஒரு புரிதலை தேடுறது தான் நம்ம நோக்கம். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். சரி. சிவயோகியோட மையமான வாதமே அதுதான். தமிழுங்கிறது சும்மா ஒரு பேசுற கருவி மட்டும் இல்ல. அது வாழ்க்கையோட தத்துவத்தையே காட்டுற ஒரு கட்டமைப்புன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா. ஒவ்வொரு சொல்லும், ஏன் ஒவ்வொரு எழுத்து கூட பெரிய அர்த்தங்களோட இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. இது வெறும் ஓசைங்க இல்ல, ஞானத்துக்கான ஒரு சாவின்னு சொல்றாரு. அந்த மொழியோட கட்டமைப்பே தத்துவத்தை காட்டுதுங்கிறது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இதையெல்லாம் அவர் எப்படி விளக்குறாரு? அது நம்ம வாழ்வோடு எப்படி இணைக்கிறாரு? அது ரொம்ப அடிஸ்டானம். உயிர்னா ஆன்மா, மெய்னா நம்ம உடல். இது ரெண்டும் சேரும்போது உயிர்மெய், அதாவது வாழ்க்கை உருவாகுது. இந்த உண்மையா தமிழ் எழுத்தோட அமைப்பே காட்டுதுங்கிறாரு. ஓஹோ! உயிர் தனியா இயங்காது, மெய்யும் உயிர் இல்லாம சும்மாதான். ரெண்டும் சேர்ந்தாதான் இயக்கம் வரும், அதாவது சொல், வாழ்க்கை உருவாகும். மெய்ய உயிர் தாங்கும்போது தான் அதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு ஒலி, ஒரு வார்த்தை வரும். இதுதான் அவர் பார்வை. அப்ப மொழியோட அடிப்படையே வாழ்க்கையோட ஒரு வரைபடம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரா? கேக்க சுவாரஸ்யமா இருக்கு. அவர் மொழியோட பரிணாமம் பத்தியும் சில விஷயங்கள் சொல்றாரே, ஓலைச்சுவடி, சார்பெழுத்துக்கள்னு. ஆமாமா. அந்த காலத்துல ஓலைச்சுவடியில புள்ளி வச்சா அது கிழிஞ்சிடும் பாருங்க. அந்த நடைமுறை சிக்கலுக்காக தான் சார்பெழுத்துக்கள், குற்றியலுவிடம், குற்றியலிகர மாதிரியானவை உருவாச்சுன்னு சொல்றாரு. சரி. மொழி எப்படி தேவைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்குங்கிறது இது காட்டுது. இத வச்சு இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல மொழியை இன்னும் சுலபமாக்க முடியும்னு ஒரு யோசனை சொல்றாரு. எப்படி? என்ன மாரி சுலபமாக்குறது? அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு 12 உயிர், 18 மெய்யின் மொத்தம் 30 அடிப்படை ஒலிகள் இருக்கு இல்லையா? அதுக்கான வடிவங்கள் மட்டும் போதுங்கிறாரு. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் கா, கி, கு மாதிரி. அதுக்கு தனித்தனி வடிவங்கள் தேவையில்ல. இப்ப கு கூட ஆ சேர்ந்தா கா, சி கூட ஈ சேர்ந்தா சி. இப்படி எழுதினாலே போதுங்கிறது அவர் கருத்து. ஓ! அப்ப 247 எழுத்துக்கு பதிலா 30 குறியீடு போதுமா? ஆமா. அப்படி செஞ்சா மொழியை இன்னும் நிறைய பேர் சுலபமா கத்துக்க முடியும், பயன்படுத்த முடியும்னு அவர் நினைக்கிறாரு. இது கேட்க ஒரு புரட்சிகரமான யோசனையா தான் இருக்கு. ஆனா இது நடைமுறைக்கு வருமா? இல்ல அப்படி மாத்துனா மொழியோட அழகு போயிடுமாங்கிற கேள்வியெல்லாம் வரும் இல்லையா? சரி, அவரோட முக்கிய புள்ளிக்கு வருவோம். தமிழ் படிச்சா ஞானம் சுலபமாயிடும்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்கறாரு? அவரோட பார்வையில தமிழ் மொழி சாதாரணமா மனுஷங்க உருவாக்குனது இல்ல. உணர்வு பெற்றவங்க, கடவுளை புரிஞ்சுக்கிட்டவங்க, உணர்ச்சியோட வாழ்ந்த ஒரு கூட்டம் பேசின மொழி அதுன்னு சொல்றாரு. ம். உணர்வு பெற்றவர்களா? ஆமா, ஞானத்தோட சாரத்தை உணர்ந்தவங்க உருவாக்குனதால அந்த மொழியே ஞானத்தை உள்ளடக்குனதா இருக்கு. அதனால அத ஆழமா கத்துக்கிட்டா ஞானம் தானா வருங்கிறது அவரோட நம்பிக்கை. சரி. இதுதான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருது. அப்படி ஞானம் நிறைஞ்ச மொழிய பேசுற நாம எல்லாரும் ஏன் ஞானம் அடையறதில்ல? எங்க பிரச்சனை வருது? இங்க தான் அவர் கொஞ்சம் சமூக விமர்சனத்துக்குள்ள போறாரு. உண்மையான ஞானத்தை மறைக்கிறதுக்குனே சில இடைத்தரகர்கள் வந்துட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. இடைத்தரகர்களா? ஆமா, மக்களோட இயல்பான தெய்வ பக்திய குறிப்பிட்ட உருவ வழிபாடா, சடங்கு சம்பிரதாயமா மாத்தி, உண்மையான தேடல்ல இருந்து அவங்கள திசை திருப்பிட்டாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப காட்டமாவே சொல்றாரு. ஞானத்தை எடுத்துக்கிட்டு அஞ்ஞானத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு. தெய்வ பக்தி வேற, உருவ வழிபாடு வேறன்னு பிரிக்கிறாரா? ஆமா, அதுக்கு வள்ளுவரையே துணைக்கு கூப்பிடுறாரு. தெய்வம்னா யாரு? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்கள், அதாவது மனுஷன் சக்தி உச்சத்தை தொட்டவங்க. ஆனா கடவுள், பகவன்ங்கிறது எல்லாத்தையும் கடந்த ஒண்ணு, பகுக்க முடியாத பரம்பொருள். ஓஹோ! இந்த வேறுபாடு முக்கியம். ஆனா இந்த வேறுபாட மறைச்சு எல்லாத்தையும் சடங்குக்குள்ள அடக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமா பயன்படுத்துற சில வார்த்தைகளோட அர்த்தம் கூட எப்படி மாறி போயிருக்குன்னு சொல்றாரு. எந்த மாதிரி வார்த்தைங்க? உதாரணத்துக்கு குந்து, உட்கார், இந்த 2 வார்த்தையும் எடுத்துக்கிறாரு.
ஒரு சேர் மாதிரி ஏதாவது மேல உட்கார்ந்தா உட்கார், நேரா தரையில உட்கார்ந்தா குந்து. இதுதான் அதோட நேரடி அர்த்தங்கிறாரு. சரி. ஆனா காலப்போக்குல குந்துங்கிறது ஏதோ ஒரு தாழ்வான சொல் மாதிரி, அது தமிழே இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்துருச்சுன்னு சொல்றாரு. இது மொழி எப்படி சமூக பார்வையால சிதைக்கப்படுதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது அவரோட அடுத்த வாதத்துக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். வட்டார வழக்குகள், சாதி சார்ந்த பேச்சு முறைகள் பத்தி அவர் சொல்ற விமர்சனம். இது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாவும் பார்க்கலாம் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அவர் சென்னை, கோவை, திருநெல்வேலி மாதிரியான வட்டார வழக்குகளை பத்தி பேசுறாரு. இப்போ கோயம்புத்தூர்ல தொலாவரன்னா தேடுறேன்னு அர்த்தம். ஆனா வேற பகுதியில் அதுக்கு வேற அர்த்தம் இருக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசங்களை வச்சு ஒருத்தர் எடை போடுறத அவர் கண்டிக்கிறாரு. அப்புறம் இது பிராமண பாஷை, இது சேரி பாஷைன்னு மொழிய சாதி ரீதியா பிரிக்கிறதையும் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாரு. எல்லாமே தமிழ் தான், இதுல உயர்வு தாழ்வு பாக்குறது தப்புங்கிறாரு. குறிப்பா அந்த கணவனை அண்ணான்னு கூப்பிடுற பழக்கத்தை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. அது ஏன்? அத ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவினர் தங்களோட உயர்நிலையை காட்டிக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு அடையாளமா அவர் பார்க்கறாரு. உறவு முறையோட அர்த்தத்தையே மாத்தி அத ஒரு சமூக ஸ்டேட்டஸ் சிம்பலா யூஸ் பண்றத அவர் ஏத்துக்கல. ஓஹோ, இது உறவு முறையை சிதைக்குதுன்னு சொல்றாரா? ஆமா, இது மொழியோட இயல்பான நோக்கத்திலிருந்து விலகி போகுதுன்னு நினைக்கிறாரு. தமிழ்ல இதுக்கு இடமே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு. இந்த மாதிரி பழக்கங்கள் மொழியோட உண்மையான சாரத்தையே மறைச்சிடுதுங்கிறாரு. சரி, இந்த மொழி சமூகம் சார்ந்த விமர்சனங்களை தாண்டி பழைய தமிழ் இலக்கியங்கள்ல அறிவியல் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் அத உதாரணமா சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நாம அறிவியலை தனியா பார்க்கறோம், இலக்கியத்தை தனியா பார்க்கறோம். ஆனா சிவயோகி என்ன சொல்றாருன்னா, பழைய தமிழர்கிட்ட அறிவுங்கிறது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்த ஒரு முழுமையான பார்வையா இருந்திருக்கு. எப்படி? அந்த வரி எப்படி அறிவியலை காட்டுது? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல முதல்ல சூரியனை வணங்கிட்டு அப்புறம்தான் சந்திரனை வணங்குறாரு. இது சூரியனை மையமா வச்சுதான் மத்த கிரகங்கள் இயங்குதுங்கிற அறிவியல் உண்மையா அவங்க அப்பவே தெரிஞ்சு வச்சிருந்ததை காட்டுதுன்னு அவர் சொல்றாரு. அப்படியா? ஆமா, அறிவியல் பாட்டுக்குள்ள பக்திக்குள்ள மறைப்பொருளா இருந்திருக்குங்கிறது அவர் கருத்து. ஆஹா, எல்லாமே ஒரு முழுமைத்துவ பார்வையில இணைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இது அவரோட அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. தன்னை அறிதல், அப்புறம் சுயமுயற்சி. சரியா சொன்னீங்க. இதுதான் அவரோட பேச்சோட மையப்புள்ளி, இல்ல மைய நாடினே சொல்லலாம். வெளியில செய்யற சடங்கை விட நமக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்றதும் அதுக்கு நாமளே முயற்சி பண்றதும் தான் முக்கியங்கிறாரு. திருமந்திரத்துல வர்ற தன்னைத்தான் அர்ச்சிக்கத்தான் இருந்தானேங்கிற வரிய அவர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு. உனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, உன்னை நீயே பூஜிச்சுக்க, அது போதுங்கிறாரு. திருக்குறளையும் இதுக்கு ஆதரவா காட்டுறாரு. ஆமா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். அதாவது விதியால கூட முடியாதத நம்ம விடாமுயற்சி செஞ்சு சாதிக்க முடியும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு அதிசயம், நமக்கு மேல எதுவும் இல்லைன்னு உணர்ந்து செயல்படணும்னு சொல்றாரு. தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மைய, கடவுள் தன்மையை உணர்றதுதான் உண்மையான ஞானம்ங்கிறாரு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கு உதாரணமா அதுங்கிற ஒரு சாதாரண சொல்லி எடுத்துக்கிறாரு. ஆ பிளஸ் த பிளஸ் உ அப்படின்னு பிரிச்சா, ஆங்கிறது அகரம், எல்லா உயிருக்கும் மூலம். உயிர் இல்லாத பொருள் எதுவுமே இல்லைங்கிற தத்துவத்தை இந்த ஒரு சொல்லே காட்டுதுங்கிறாரு. ஓ, இப்படி மொழியோட ஒவ்வொரு சின்ன விஷயத்த ஆழமா பார்த்தா கூட அது பிரபஞ்ச உண்மையையும் நம்ம இருப்பையும் பத்தி ஒரு புரிதலை கொடுக்கும்னு அவர் நம்புறாரு. அவர் பேச்சுல சில சொந்த அனுபவங்களையும் சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் அவரோட அணுகுமுறையை எப்படி நமக்கு காட்டுது? அந்த ஆங்கிலத்துல இந்த மாதிரி ஞானம் இருக்கான்னு கேட்ட கேள்வி, அப்புறம் அந்த போன் உரையாடல். ஆமா, அந்த அனுபவங்கள் மூலமா நம்ம சுத்தி இருக்கிற பழக்க வழக்கங்களை, நம்ம சாதாரணமா ஏத்துக்கிற விஷயங்களை கூட கேள்வி கேட்க தூண்டுறார். ஒருத்தர் ஆங்கிலத்துல இப்படி ஆழம் இருக்கான்னு கேட்டப்ப, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனா பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு சொன்னதை நினைவுபடுத்துறார். அந்த போன் உரையாடல் அதுவும் சுவாரஸ்யமானது. எப்ப போன் பண்ணாலும் நிக்கலைங்களான்னு கேக்குறீங்களேன்னு இவர் கேட்டதுக்கு, அங்கேந்து உட்கார்ந்திருக்கிறீர்களான்னு மாத்தி கேட்டாங்களாம். அதுக்கு இவர் நான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராம். அப்புறம் அவர் சொன்னது நாம எப்படி யோசிக்காம இயந்திரத்தனமா சில வார்த்தைகளை பயன்படுத்துறோம்னு காட்டுது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டா போதுமேங்கிறார். அவரோட பேச்சு சில சமயம் ரொம்ப கோவமா கடுமையா இருக்குன்னு சொல்றாங்களே, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? அப்படிதான் தோணுது.
அவரோட அந்த காட்டமான பேச்சு நம்மகிட்ட இருக்கிற ஒரு அசட்டைய, ஒரு மந்த நிலைய உலுக்கிறதுக்காக இருக்கலாம். சமூகத்துல இருக்கிற போலித்தனத்தை, தப்பான புரிதல்களையும் அவரு ரொம்ப கடுமையா சாடும்போது அது சிலருக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம். சரிதான். ஆனா உண்மையான குரு அப்படிதான் இருப்பாரு. முகத்துக்கு நேரா சொல்வாரு, புகழ்ந்து பேச மாட்டாருன்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல வேடதாரிகள், கபட நாடக வேடதாரிகள்னு போலி குருக்கள் கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாரு. சரி. அப்ப இவ்ளோ விஷயங்களையும் தொகுத்து பார்த்தா, குரு சிவயோகியோட இந்த தமிழும் ஞானமும் பேச்சிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? உங்க பார்வையில இதோட மையச் செய்தி. முக்கியமா ஒரு 3 விஷயம்னு சொல்லலாம். 1, தமிழ் வெறும் மொழி இல்ல, அது ஞானத்தோட ஒரு கருவூலம். வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்க உதவுற ஒரு கருவி. ம். 2, அந்த ஞானம் சமூக காரணங்களால, இந்த இடைத்தரகர்களால, நம்ம கவனக்குறைவால கூட மறைக்கப்பட்டிருக்கு, இல்லனா மாத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி. 3வது? 3வது, உண்மையான ஞானத்தை அடையணும்னா வெளியில இருக்கிற சடங்க விட மொழியோட ஆழத்தையும் நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியும் நாமளே முயற்சி செஞ்சு தேடுறது தான் வழி. மொழியையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது. தமிழ ஆழமா பார்த்தா ஞானம் வரும். ஞானம் வந்தா வாழ்க்கை சுலபமாகும். இதான் ஒரு நம்பிக்கை. அப்ப இது வெறும் மொழி பத்தின பேச்சோ இல்ல ஆன்மீக பேச்சோ மட்டுமில்ல. நம்மளோட யோசிக்கிற விதத்தை, சமூகத்தை பார்க்குற பார்வைய, ஏன் நம்மள பத்தியே நாம வச்சிருக்கிற புரிதலை கேள்வி கேட்க வைக்கிற ஒரு முயற்சி இது. கரெக்ட். சரியா சொன்னீங்க. சமூகத்துல இருக்கிறத அப்படியே ஏத்துக்காம கேள்வி கேட்கவும், வார்த்தைகளோட ஆழமான அர்த்தங்களை தேடவும், எல்லாத்துக்கும் மேல நமக்குள்ள பார்க்கவும் இது தூண்டுது. நிறைவா நம்ம கேட்பவர்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சிவயோகி சொல்ற மாதிரி எந்த ஒரு தமிழ் வார்த்தைய ஆழமா ஆராய்ஞ்சாலும் ஞானம் பெருக்கும்னா, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்ல ரொம்ப பழக்கமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு அன்பு, அமைதி, பயம் இல்ல நம்பிக்கைன்னு ஏதாவது ஒண்ணு. ம். அதை எடுத்துக்கிட்டு அதோட பொதுவான அர்த்தத்துக்கு அந்த பக்கம் போய் அதோட வேர் என்ன, அது உணர்த்துற வேற வேற அடுக்குகள் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இது ஒரு ஆழமான தேடலுக்கு ஒரு தொடக்கமா இருக்கலாம். நன்றி.